இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் நாயக் ஏழுமலை அவர்கள் கம்மவான்பேட்டை எப்படி இராணுவப்பேட்டையாக மாறியது என்பது குறித்தும், ஒவ்வொரு வீட்டிலும் இளைய தலைமுறையினர் எப்படி இராணுவத்தில் இடம் பிடிப்பது என்பது குறித்தும், அவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகளை குறித்தும் விரிவாக எடுத்துரைக்க இருக்கின்றார். அந்த பயிற்சிகளை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அந்த பயிற்சிகளை நேரடியாக காண இருக்கிறோம். வாருங்கள் அவரை சந்தித்து பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ओके क्लास बैठ के सावधान आराम से बैठ के सावधान आराम से சரி ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆர்மி செலெக்ஷன் போகிறதுக்காக வந்துருக்கீங்க. அந்த ஆர்மி செலெக்ஷன் போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்னிவீரில் போகும்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம். புரியுதா கண்ணா? ஓகேவா? சரி. இந்த அக்னிவீர் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்ன்றதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேரி போய்ட்டுருக்குது. இந்த தேரி கிளாஸ் நீங்கள் வந்து தேரியில் வந்து பாஸ் ஆனால் தான் அடுத்தது என்ன எதில் போக முடியும்? ஃபிசிக்கல் போக முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேரின்றதுனால அந்த தேரி வந்து இப்போ கிளாஸ் நடக்கும். ஓகே கிளாஸ் போகலாமா? ஓகே. இப்போ இந்த 100 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 35 மார்க்கு எடுத்தால் பாஸ். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பேர் வந்து சந்தியா. நான் மக்கள் தொலைக்காட்சியிலேருந்து வந்துட்டுருக்கேன். இராணுவப்பேட்டை என்ற நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இராணுவத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பேசணும். பேசலாமா சார்? கண்டிப்பாக பேசலாம். வாங்க சார். டாக்டர் ஏழுமலை, நாயக் ஏழுமலை, உங்களை எப்படி கூப்பிடுறது சார்? ஆர்மியில் பார்த்தீங்கன்னா நாயக் ஏழுமலைன்னு கூப்பிடலாம். இப்போ வந்து நான் ரிட்டையர்ட் வந்த பிறகு எனக்கு டாக்டர் கௌரவ பட்டம் கொடுத்தாங்க. நீங்கள் எது கூட்டாலும் ஓகேங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு சார்? ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா நாயக் ஏழுமலைன்றது அது எனக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து இராணுவத்துறையில் வந்து சேரணும்னு ஒரு சிலர் மட்டும்தான் ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆசை வந்ததுக்கு காரணம் நீங்களே வந்து விருப்பப்பட்டு நான் வந்து இராணுவத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை வீட்டில் வந்து அம்மாவோ அப்பாவோ இல்லை நீ இராணுவத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா சார்? கண்டிப்பாக. இந்த மண் எங்கள் கம்மான்பேட்டைங்கிற இராணுவப்பேட்டை வந்து இந்த மண்ணுடைய உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இராணுவ வீரர்கள். இப்போ எங்கள் குடும்பத்தை எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா ஆர்மி, எங்கள் அப்பா ஆர்மி, அதுக்கப்புறம் நான் ஆர்மிக்கு போகணும் போது நாங்கள் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது இராணுவத்துக்கு போகணும் அப்படின்னும் போது படிக்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு உணர்வு இருந்தது. நாங்கள் இப்போ +2 முடிக்கணும், 10th முடித்தோன்னே நாங்கள் இராணுவத்துக்கு போகணும். அந்த உணர்வு இருந்ததுனால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலும் பரவாயில்லன்று இராணுவத்துக்கு போகிறது இப்போ கிடச்சிது. ஒரு வகையில் வந்து அப்பாவும் தாத்தாவும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க இல்லையா இராணுவத்துக்கு போகிறதுக்கு. இப்போ சின்ன வயசுலேயே நம்ம ஆசைப்படும் போது, சின்ன வயசுலேருந்து ஆசைப்படும் போது ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். நம்ம இராணுவத்தை பார்த்து அதே மாதிரி நிற்கிறது, அதே மாதிரி நடக்கிறது, அதே மாதிரி பயிற்சி எடுக்கிறதுலாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்திருக்கீங்களா? இல்லை, அந்த டைமில் வந்து யாரும் பயிற்சியெல்லாம் எதுவும் பண்ணல. இருந்தாலும் சீனியர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ இருப்பாங்க, தாத்தாங்களாம் இருப்பாங்க. அவங்கள நாங்கள் விளையாடின்னு இருக்கும்போது கேட்போம், தாத்தா இது மாதிரி ஆர்மினா என்னென்ன பண்ணணும், எப்படி ரன்னிங் ஓடணும், அந்த விஷயம்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க. ஆர்மியில் வந்து போகும்போது ரன்னிங் ஓட வைப்பாங்க, அதுக்கப்புறம் 10 புல்லப்ஸ் எடுக்கணும், இது மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும். அந்த விஷயம்லாம் வந்து அவங்க சீனியர்ஸ் வந்து வயசானவங்க இங்கே இருக்க ரிட்டையர் ஆன அந்த அதிகாரி இருப்பாங்க, அவங்கள கேட்டு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அப்பா வந்து இராணுவத்துறையில் இருக்கிறதால வந்து உங்களுக்கு வந்து இராணுவத்துறைக்குள்ளே போகிறதும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் வந்து ரொம்பவே எளிமையாக இருந்திருக்கா, இல்லை எல்லாரையும் போல தான் நீங்கள் கொஞ்சம் கடினப்பட்டு தான் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, கண்டிப்பாக இராணுவன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நாங்கள் இங்கேருந்து போகும்போதே வந்து ட்ரைனிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதி நல்லா இருக்குது, கிரவுண்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போல்லாம் வந்து நாங்கள் மலை மேலே தான் ஏறி ஓடுவோம். அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்துட்டு தான் ஓடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து இராணுவத்துக்கு வந்து நாங்கள் வந்து செலெக்ஷன் போனோம். முதல் செலெக்ஷன்லேயே வந்து நாங்கள் வந்து எம்ஏஜி, எங்கள் அப்பா எம்ஏஜின்றதுனால எம்ஏஜி சென்டரில் போய்ட்டு முதல் செலெக்ஷனே வந்து ஃபிட் ஆகிட்டோம். எம்ஏஜி சென்டர்னு சொன்னீங்கல்ல சார், நிறைய பேருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். எம்இஜி மദ്രാஸ் இன்ஜினியர் குரூப், அது வந்து நம்ம பெங்களூரில் இருக்குது. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எம்ஏஜி ஒரு இன்ஜினியர்ஸ் ட்ரூப்புன்றதுனால அதில் பல விதமான ட்ரூப்ஸ்லாம் இருக்குது. அங்கே போனோன்னே அதை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, எத்தனை மாதம் வரைக்கும் அந்த ட்ரைனிங் எடுத்தீங்க சார்? இப்போ 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அந்த மாதிரிங்களா? அங்கே வந்து எம்ஏஜியில் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் அங்கே ட்ரைனிங். அந்த 1.5 வருஷம் முடிச்சிட்ட பிறகு தான், 1.5லேருந்து 2 வருஷம் முடிச்சிட்ட பிறகு தான் நாங்கள் வந்து யூனிட்டுக்கு அனுப்புவாங்க.
இப்போ எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும்ல சார், எக்ஸாம்ஸ் இருக்கும். அங்க போயிட்டு வந்து நம்ம உடல் தேர்வுன்னு இருக்கும் இல்லையா? அந்த தேர்வுலாம் வந்து உங்களுக்கு எளிமையா முதல் செலக்ஷனே செலக்ட் ஆயிட்டீங்களா? இல்ல ஒரு 2, 3 வாட்டி பயிற்சி பண்ணி எடுத்தீங்களா சார்? நான் அந்த முதல் செலெக்ஷன் போகும்போது முதல் செலெக்ஷனை பிட் ஆகிட்டாச்சு. அதனால் அதனுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியல. முதல் போகும்போதே அது அந்த சின்ன வயசில் நாங்கள் +2 கூட முடிக்கல. +1 முடித்தோடனே +2 போகும்போதே வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அன்றைக்கி இருந்த உணவு முறைகள், அன்றைக்கி இருந்த ஃபிசிக்கல் எல்லாமே நல்லா இருந்ததுனால உடனே செலக்ட் ஆகிட்டு. முதல் முயற்சியிலே வந்து நீங்க வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம் சார். உங்களுக்கு முதல் போஸ்டிங் போட்டிருப்பாங்கல்ல சார், அது எங்க போட்டாங்க சார்? முதல்ல பார்த்தீங்கன்னா, இங்கே சென்ட்ரு முடிச்சுட்டு ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு நம்ம பட்டியாலா 38 அசால்ட் இன்ஜினியர் ரெஜிமெண்ட்டு, அந்த ரெஜிமெண்ட்டில் தான் நான் முதல் முறையாக வந்து என்னுடைய பயணம் வந்து எங்களுடைய ரெஜிமெண்ட்டு தான். ம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டு, இந்த ராணுவ உடை வந்து முதலா போடும்போது ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா? கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கும்போது, நம்மள அறியாமலே வந்து ஒரு கம்பீரம் இருக்கும் இல்லையா? அந்த தருணம் எப்படி இருந்துச்சு சார்? இராணுவத்துக்கு போனோம் அப்படின்னும்போது, நாங்கள் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு அந்த யூனிஃபார்ம் கொடுக்கும்போது, எங்களை மீறிய வந்து கண் கலங்கி எங்களுடைய அந்த சந்தோஷம் சொல்லவும் முடியல. அது யாருக்கும் அந்த அவ்வளோ ஒரு சந்தோஷம் மேடம். ஏன்னா இராணுவத்துக்கு போனோம், அப்பா இருந்தாங்க, தாத்தா இருந்தாங்க, எங்கள் ஊரில் எல்லாமே இராணுவத்தில் இருந்தாங்க. அதை பற்றி சொல்லும்போது, நாங்கள் அந்த யூனிஃபார்ம் கையில் வாங்கிட்டு அந்த போடும்போது எ போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போரில் வெற்றி கண்ற மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தது. கண்டிப்பா ராணுவத் துறையில இருக்கோம்னா, கண்டிப்பா வந்து போர்லாம் வந்து நம்ம சந்திச்சு தான் ஆகணும். இப்ப நம்ம போருக்கு போறக்கூடிய நிலைமையில இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம ராணுவ வீரரா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து, எப்ப வந்து எதிரிகள் தாக்குவாங்கன்னு தெரியாது இல்லையா? அந்த மாரி நிலைமையில இருக்கும்போது, அந்த பதவியில இருக்கிறது ரொம்பவே பொறுப்பான விஷயம் இல்லையா? நம்ம அந்த இடத்துல போய் நிக்கும்போது, நம்மள அறியாமயே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு எதுவும் ஆயிடுமோ? இல்ல நம்மள சார்ந்த நம்ம அம்மா, அப்பா வருத்தப்படுவாங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு ஒரு பய உணர்வு இருக்கும். அந்த பய உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கா? பயம் இராணுவம்னாவே பயம் இருக்காது மேடம். ஏன்னா இங்கேருந்து ட்ரைனிங் கற்றுக் கொடுக்கும்போதே அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அடிபட்டாலோ விழுந்தாலோ அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து அங்கேயே கற்றுக் கொடுக்குறாங்க. பயன்றது யாருக்கும் எந்த ஒரு இராணுவ வீரருக்கும் இன்ன வரைக்கும் இன்றைக்கி சர்வீஸ் பண்ணுற இராணுவ வீரருக்கும் யாருக்கும் அந்த பயம் இருக்காது. இந்தியாவில் சொல்லுவாங்க, ஓ டர்கியா ஓ மர்கியா அப்படின்னா யார் பயந்துட்டானா அன்றைக்கே செத்துட்டானாரு. அது வந்து இராணுவ வீரருக்கு யாருக்குமே எந்த டைம் எனி டைம் ஒரு சீனியர் வந்து சொல்லியாச்சுன்னா 100% அது வந்து கடைப்பிடிப்பாங்க. ம். கண்டிப்பா வந்து ராணுவ வீரருக்கு பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். நீங்க வந்து ராணுவ வீரரா இருந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? போர்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது எந்த காலகட்டம் சார்? போர் அப்படின்னா போர்லாம் நான் போனது கிடையாது. ஏன்னா நான் பிட்டாவதுக்கு முன்னே கார்கில் போர்லாம் முடிஞ்சிச்சு. அதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நியூஸில் பார்த்துருக்கோம், புக்ஸில் படிச்சிருக்கோம், பேப்பரில் பார்த்துருக்கோம். ஆனால் வார்ன்றது எதுவும் அட்டன் பண்ணல. நான் கிடைச்ச முதல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜேஎன்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2003லேருந்து 2006 44 ஆர்ஆர் பெட்டாலியன் ஃபஸ்ட்டு போஸ்டிங் போனேன். அந்த 44 ஆர்ஆர் பெட்டாலியன் தான் வந்து பல டாஸ்க்லாம் எனக்கு கிடச்சிது. ஏன்னா புதுசாக வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு ரெஜிமெண்ட் போய்ட்டு ரெஜிமெண்ட்லேருந்து போகும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சின்ன வயசு இல்லையா, சர்வீஸு சின்ன வயசு தான். அந்த டைமில் வந்து அங்கே கற்றுக்கிற விஷயம் அங்கே தான் வந்து தீவிரவாதிகள்லாம் வந்து தாக்குதலாம் அதிகமாக இருந்தது. அந்த ட்ராவல் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. தீவிரவாதினா எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய நடை எப்படி இருக்கும், அவங்களுடைய பாவனை எப்படி இருக்கும். அந்த ஜேஎன்கே வில்லால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருமே தாடி வச்சுட்டு இருப்பாங்க. யாரை டவுட் பண்ணணும், யாரை சந்தேகிக்கணும் எனக்கு தெரியாது. அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா அந்த 2005 வந்து தீவிரவாதி வந்து வேறு எங்களுடைய கம்பெனி வந்து வேறு கம்பெனி வந்து ஃபயர் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நாங்கள்லாம் ஓடி போயிட்டு எல்லோரும் போய் பார்க்க முடியாது. அந்த டைமில் நாங்கள் அவுட்டர் கோனில் இருக்கும்போது இவங்க தான் தீவிரவாதின் போது முதல் முறையாக வந்து 2005 தான் பார்த்தோம். நீங்கள் சொல்லும்போது 44 ஆர்ஆர்னு சொன்னீங்க இல்லையா? அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார். 44 ஆர்ஆர்ல வந்து 44 பெட்டாலியன் ராஷ்ட்ரிய ரைஃபிள். ஆர்ஆர்ன்றது ராஷ்ட்ரிய ரைஃபிள். அந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள் பார்த்தீங்கன்னா 1 ஆர்ஆர்லேருந்து குறிப்பிட்ட ஆர்ஆர் வரைக்கும் இருக்குது. அந்த ஆர்ஆருடைய டாஸ்க் என்னென்னா காஷ்மீரில் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல், தீவிரவாதிங்க இருக்கிற இடத்துல வில்லேஜில் போயிட்டு அவருடைய தேடுதல் வேட்டையை பண்ணிவிட்டு உண்மையான தீவிரவாதியை அவங்கள வந்து அட்டாக் பண்ணி இந்த நாட்டையும் அந்த மண்ணையும் காப்பாற்றுறதுக்காக அந்த 44 ஆர்ஆர் பெட்டாலியன் வந்து நிறைய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தீவிரவாதிகள் மக்களோட மக்களாக கலந்து இருப்பாங்க. அதில் வந்து தீவிரவாதி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு எளிமையாக இருந்ததா இல்லை கஷ்டமாக இருந்ததா சார்? கண்டிப்பாக மேடம். ஏன்னா வந்து ஜேஎன்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு எல்லா உருவம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும்
அங்கே இருக்கிற 44 பெட்டாலியனில் ஹெட் குவார்ட்டரில் அது இல்லாமல் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வாண்டடை வந்து ஃபோட்டோட அவருடைய பேர் எந்த வில்லேஜ்ன்றதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐடென்டிஃபிகேஷன் வச்சு தான் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களோட வந்து நாங்கள் தாக்குதல் பண்ணுறதுக்கு. இந்த தீவிரவாதியை பிடித்த தருணம் இல்லைன்னா அவங்கள வந்து சுட்டு கொண்ட தருணம்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். சுட்ட தருணம் அப்படின்லாம் கிடையாது மேடம். அவங்க வந்து தாக்குதல் வந்து ஒரு இராணுவ வீரரும் இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க. பல இராணுவ வீரர்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதி வந்து நேராக போயிட்டு தீவிரவாதியும் அட்டாக் பண்ண முடியாது. ஒரு தீவிரவாதி வந்து எங்கள் மேலே ஒரு ஃபயர் பண்ணியோ எங்கள் மேலே ஏதாவது ஒரு அடிப்பட்டாலோ இது பண்ணும்போது அவன் ஃபயர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது தான் நாங்கள் வந்து அவங்க மேலே தாக்குதல் பண்ண முடியும். அது மாதிரி தாக்குதல் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இராணுவ வீரர்கள் ரொம்ப பேர் அடிபட்டிருக்காங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. டாக்டர் ஏழுமலை அவர்கள் வந்து எப்படி வந்து அவர் வந்து இராணுவத்தில் மீது ஆர்வம் வந்துச்சு, தன்னுடைய அப்பாவும் தன்னுடைய தாத்தாவும் வந்து இராணுவ வீரராக இருந்ததால் அவருக்கும் வந்து அந்த ஆசை வந்து இராணுவத்துறையில் வந்து இராணுவ வீரராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து வேலை பார்த்துருக்காரு. இந்த தீவிரவாதிகள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே சிரமம் இருந்தாலும் கூட அந்த வேலையை வந்து ரொம்பவே பொறுப்புடன் செஞ்சிட்ருக்காரு. சார், ரொம்ப நேரமாக வந்து உங்களை நிற்க வச்சே நான் பேசிகிட்டு இருக்கேன், வாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாமா? தீவிரவாதிகளை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வந்து ரொம்பவே கடினமான விஷயம்னு சொன்னீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து தீவிரவாதிகள் வந்து நம்ம பிடிச்சிக்கிறது வேற, அதே மாதிரி தீவிரவாதிகிட்ட நாம் போய் ஒரு சில சமயம் மாட்டிப்போம் இல்லையா? அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வரதே ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா சார்? எப்பவுமே வந்து தீவிரவாதி தேடலில் வந்து நாங்கள் இராணுவம் தான் வந்து நாங்கள் தேடல் பண்ணுவோம். எப்பவுமே வந்து அவங்க இடத்துல நாங்கள் போய் மாட்டிக்க மாட்டோம். இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து இன்னர் கோடன் போட்டு அவங்க ஹவுஸ் என்ட்ரி பண்ணி நாங்கள் சர்ச் பண்ணும்போது அவன் தப்பிச்சு ஓடணும் தான் நினைப்பாங்க தவிர நாங்கள் வந்து இராணுவ வீரர்கள் யாரும் தப்பிச்சு ஓடணும்னு யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் வந்து அவனுடைய வெப்பன்ஸ் எங்கேயாச்சும் ஒழிக்க வச்சுட்டோ இல்லை அவங்க சிவிலியனாக வந்து அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் வாய்ப்பு இருந்தாலும் தப்பிக்க ஓடுறதுக்கு அளவுக்கு நாங்கள் டைட் பண்ணுவோம். சில அங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் சிவிலியன்லாம் எல்லாமே வந்து ஒன்றாயிட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இராணுவ வீரர்கள்லாம் வந்து நேரடியாக மோதக்கூடிய ஒரு நபர்கள்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக மேடம். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு இடத்துல வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல தன்னுடைய உயிர் விட்டு கூட அந்த தீவிரவாதியை நாங்கள் தாக்குதல் பண்ணணும்னு நினைப்பாங்க தவிர தப்பிச்சு வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ரொம்பவே பெருமையான விஷயம் சார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தீவிரவாதியை பிடிக்கணும்னா அவன் வந்து பொதுமக்களோட ஒன்றா கலந்து தான் இருப்பான். அப்போ பொதுமக்கள் வந்து உங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு தராங்களா அந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு? அங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக வந்து அங்கே இருக்கிற பொதுமக்கள் யாரும் வந்து சொல்லிட மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி எங்களுடைய அங்கே இருக்கிற ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர்ஸு அந்த இடத்துல வந்து சொன்ன பிறகு தான் அந்த லொக்கேஷன்லேயோ அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது தான் அந்த தீவிரவாதி எங்கள் மேலே முதல்ல தாக்குதல் பண்ணும்போது தான் தீவிரவாதின்றதை நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எங்களுடைய தாக்குதல் நடக்கும். சிவிலியனுக்கும் யாருக்கும் அங்கே இருக்கிற ஒரு பப்ளிக்கில் யாருக்கும் அடிப்படாமல் அந்த தீவிரவாதியும் அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த குறிப்பிட்ட தீவிரவாதியை மட்டும் தாக்குதல் பண்ணுன்றதை நாங்கள் ஏமா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தகவல் கிடைக்கும்போது தான் நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து ரவுண்ட் அப் பண்ணுவீங்க இல்லையா சார்? ஒரு சில சமயம் வந்து தவறான தகவல்கள், அங்கே தீவிரவாதி இல்லைனாலும் அங்கே தீவிரவாதி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான தகவலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அந்த மாதிரி போயிருக்கீங்களா? கண்டிப்பாக டெய்லியும் ஆப்ரேஷன் வந்துட்டு தான் இருக்கும், தவறான சொல்லுவாங்க. இருந்தாலும் அதுதான் ட்ரைனிங். எப்பயுமே வந்து தீவிரவாதி இருக்காங்களான்னு நாங்கள் ஓடிட்டு இருக்க மாட்டோம், தீவிரவாதி இல்லைன்னு ஓடிட்டு இருக்க மாட்டோம். அந்த டைமில் வந்து தீவிரவாதி கிடைச்சா சக்ஸஸ், அப்படி கிடைக்கலாம் அது ஆஸ் பர் ட்ரைனிங். நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சிவிலியன் ஒரு இடத்துல வந்து ஒரு அக்காமடேஷனில் வந்து அந்த இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தா எல்லாமே மலைப்பகுதி தான். அந்த மலைப்பகுதியில் ஆறு இருக்கும், கிளைமேட் சுச்சுவேஷன் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஜனவரிலாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்துட்டுருக்கும். ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீசன் இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் போனால் கூட யார் போகிறாங்க கூட அவ்வளோ க்ரீன்ஸ் இருக்கும். அதனால் அந்த கிளைமேட் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களே வந்து ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுவோம். இப்போ வந்து ராணுவ வீரராக இருக்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து எதிரிகள் தாக்குவாங்களும் தெரியாது. விரோதிகளை வந்து நம்ம வந்து கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து நிறைய விரோதிகளை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த விரோதிகளை பிடிக்கிறதுக்கான ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்கள்ல சார்? நீங்கள் வந்து ராணுவ வீரத்தில் இருக்கும்போது நிறைய பேரை வந்து பிடிக்கணும்னு வந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறைய டீம் ஒர்க்கும் பண்ணியிருப்பீங்களா? அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். எங்களுடைய டீம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ஆர் போகும்போது அவ்வளோலாம் எனக்கு அந்த ரொம்ப வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, ஆப்ரேஷன் லான்ச் பண்ணலாம் அனுப்ப மாட்டாங்க. இன்ஜினியர் ட்ரூப்பில் மட்டும் தான் வச்சுட்ருப்பாங்க. அது வந்து ஐடி பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு, தீவிரவாதி வீடு எந்த
டார்கெட் ஹவுஸில் இருக்கவங்க அவங்கள மட்டும் தாக்குதல் பண்ணுறது மட்டும் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டைம் வந்து 44 RR போனேன். 2012 to 2014 அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக முழுக்க வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் ட்ரூப்லேருந்து இன்ஃபென்ட்ரி ட்ரூப்பாக கூட நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அவங்கள கூட நாங்கள் வந்து ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுறதுக்கு அனைத்து சான்ஸும் கிடச்சிது. சமீபத்தில் ஒரு படம் வந்திருந்தது சார். அந்த படத்தில் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து அந்த படத்தில் வந்து எடுத்திருந்தாங்க. அவர் வந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணார், அவர் எப்படி உயிர் தியாகம் பண்ணாருன்னு வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா தான் இராணுவ வீரர்களுடைய வந்து உயிர் தியாகம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அவருடைய டீமில் வந்து நீங்களும் ஒரு மெம்பராக இருந்திருக்கீங்கன்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். 44 RR பெட்டாலியன் பார்த்தீங்கன்னா அது அந்த 2012 to ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 3 to 6 இருந்தாலும் ரொம்ப அனுபவம். அதுக்கப்புறம் 12 to 14 இப்போது சொன்ன மாதிரி மேஜர் முகுந்த், அந்த முகுந்த் சார் பற்றி பேசணும் அப்படின்னா அன்னைக்கு 44 RRல என்ன விஷயம் சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. இந்த படம் மூலிமா தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே டைமில் லான்ச் பண்ணி முகுந்த் வந்து உயிர் தியாகம் பண்ணல. 2012 to 14 அவரோட ட்ராவல் பண்ணும்போது, அவருடைய கமாண்டிங் பண்ணும்போது, ஒரு இடத்துல ஆப்ரேஷன் கேட் டீமில் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவருடைய ஃபுல் கண்ட்ரோல், அவருடைய சுச்சுவேஷன், அதாவது அவருடைய அதிகாரி மேலே இருக்காங்க கர்னல் தபாஸ். அந்த கர்னல் தபாஸ் வந்து அவர் கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம மேஜர் முகுந்த் இல்லை அந்த கம்பெனி சார்ந்த ஆல்ஃபா கம்பெனி, பிராவோ சார்லி கம்பெனியில் வந்து ஒரு லொக்கேஷனில் வந்து நாங்கள் பல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது மேஜர் முகுந்தோடைய ஆப்ரேஷன் வந்து சோஃபியானில் காஜிபத்திர வில்லேஜில் நடந்தது. அந்த டைமில் அந்த டாஸ்க் எங்களுக்கு கிடைச்ச டைமில் வந்து எங்கள் கேட் டீமும் அவங்க கேட் டீமும் வந்து ஒன்றா சேர்ந்து ஆப்ரேஷன் லான்ச் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போது அந்த மேஜர் முகுந்த் அவருடைய கண்ட்ரோலில் தான் போயிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் வந்து அவர் இந்த நாட்டுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தியாகம் பண்ணுற ஒரு சமயம் கிடச்சிது. உங்கள் கூட வேலை பார்க்குற முகுந்த் வரதராஜன் ஆகட்டும், அப்படி இல்லைனா மற்ற வேறு சக வந்து இராணுவ வீரர்கள் ஆகட்டும் வந்து இந்த மாதிரி உயிர் தியாகம் பண்ணும்போது வந்து அதை கடந்து வரது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். என்னடா அது நம்ம கூட வேலை பார்த்தவங்க இப்போ நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி கடந்து வரீங்க நீங்கள்? மேஜர் முகுந்த் சார் வந்து ஆப்ரேஷன் லான்ச் போது உயிர் இறக்கும்போது அதை பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷனில் அவர் கிட்டவே இருக்கும்போது அவர் அடிபட்டு சிப்பாய் விக்ரம்ஜித் அடிபட்டு விழும்போது சரி, மேஜர் முகுந்த் அடிபட்டு போகும்போது ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்போது அந்த ஆப்ரேஷன் லான்ச்சில் கம்யூனிகேஷன் இருக்கும்போது தான் அந்த ஆப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போது முகுந்த் வந்து அவர் அடிபட்டு விழுந்துட்டு இருக்காரு. எனக்கு கிடைச்ச கம்யூனிகேஷன் வச்சுட்டு தான் அவர் வந்து அடுத்த கர்னல் தபாஸ் சார் சொன்ன பிறகு தான் அவரை முகுந்த் எடுக்கணும் அப்படி ரெக்கவரி பண்ணணும் போது தான் நான் போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு அவர் வந்து லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு அவர் எடுத்துன்னு போனோம். உயிர் அப்படின்னும்போது மேஜர் முகுந்த் 44 RRலேருந்து மேஜர் முகுந்த் சார் மட்டும் உயிர் இருக்கல. பல ஆப்ரேஷன் டைமில் என்ன கூட சர்வீஸ் பண்ணும்போது சிப்பாய் இருக்கும்போது, ஆஃபீஸர்ஸ் இறக்கும்போது ரொம்ப பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னே மேஜர் முகுந்த் இறக்கும்போது அது யாராலையும் அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு பரபரப்பாக வந்து ஒரு ஆப்ரேஷன் போயிட்டுருக்குது. ஆல்ரெடி 3 தீவிரவாதி உள்ளே இருக்காங்க. ஆல்ரெடி தீவிரவாதி சுட்டு தள்ளி இருக்கும்போது இவர் வந்து அடிப்பட்ட ஆசிஃப் அனி வந்து ஃபயர் பண்ணும்போது இவர் அடிபட்டு நம்ம கண் முன்னே வந்து விழும்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். 44 RRல வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிய வரும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்து பதறுவாங்க. அச்சச்சோ நம்ம பையனும் அங்கே வேலை பார்க்குறானே, அவனுக்கு எதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா சார்? 44 RRல என்ன சம்பவம் நடக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. அன்றைக்கி வந்து ஃபோன் கம்யூனிகேஷன்லாம் கம்மி. இந்த விஷயத்தையே வந்து யாருக்கும் வெளியும் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோன்னா இதெல்லாம் ஒரு இராணுவ ரகசியம். இந்த விஷயத்த நாங்கள் இங்கே பண்ணணும், இது செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்காது. நாங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் வந்து அதை சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டே வந்து நாங்கள் வெளியே வந்து வேலை செய்யணும் போது பல விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தில் வந்து யாருக்கும் வந்து எந்த தகவலும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இராணுவத்தில் இருக்கோன்னா நம்மளுக்கு வந்து எப்போ வந்து உயிர் போகும் அப்படின்லாம் எப்போ அடிப்படும் நம்மளால சொல்லவே முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது இராணுவத்தில் நீங்கள் இருந்தபோது உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்குங்களா? அந்த டைமில் வந்து அடிப்பட்டால் இங்கே நான் உட்காந்து பேசியிருக்க மாட்டேன். இருந்தாலும் வந்து அது கிடைச்ச வாய்ப்பு, அது டாஸ்க் எது இருந்தாலும் எந்த ஒரு இராணுவ வீரர் வந்து பயந்துலாம் யாரும் போக மாட்டான். அப்படி போகும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும்னு தான் நினைப்போம். அந்த சக்ஸஸ்ன்றது
ஒரு ஒரு வீரரும் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இருக்குது. அது மீறியும் தீவிரவாத தாக்குதலில் வந்து அடிபட்டு உயிரிழந்தவங்க எங்களுடைய 44 ஆர்லையும் இருக்காங்க. இப்போ ராணுவத்துல வந்து நம்ம சேரும்போது ஒரு பதவியில ஒரு சாதாரண ஒரு ராணுவ வீரரா தான் சேருவோம். நம்மளுடைய வேலையின் அடிப்படையில வந்து நம்மளுக்கான பதவிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில வந்து நீங்க சேர்ந்ததுக்கும், நீங்க வந்து வெளிய வந்ததுக்கும் இடைப்பட்டதுல என்னென்ன பதவிகள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு? அப்போ பார்த்தீங்கன்னா, நானு 2001ல் பிட் ஆயிட்டு 2017 ஏன்னா ஒரு 17 வருஷம் தான் நான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அந்த 17 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, சிப்பாயிலேருந்து ஒரு நாய்க் ப்ரொமோஷன். ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் அதுதான். அதுக்கப்புறம் வந்து நானு வாலண்டியரா எழுதி கொடுத்ததுனால, அந்த ப்ரொமோஷன் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நாய்க்கு மட்டும் தான் கிடைச்சது. இப்போ பொதுவாவே பார்த்தீங்கன்னா வந்து, ராணுவத்துறையில நம்ம ஆரம்பத்துல போகும்போது வந்து, சில விஷயங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஏன்னா வந்து, நம்ப வந்து வாழ்ந்த சூழ்நிலை வேற மாரி இருக்கும். நம்ம வேலை பார்க்குற சூழ்நிலை வந்து வேற மாரி இருக்கும். அந்த வகையில நீங்க ஆரம்பத்துல போய் சேர்ந்திருப்பீங்க இல்லையா ராணுவத்துல? அப்ப அந்த சிச்சுவேஷன், பணிப்பொழிவு அதெல்லாம் வந்து எதிர்கொள்றதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க? இல்ல 1 வருஷம், 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா தான், அங்க இருக்க கிளைமேட், அங்க இருக்க ஃபுட்டு எல்லாத்தையும் வந்து அடாப்ட் பண்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு சார்? கண்டிப்பா மேடம். போன உடனே நேரா வந்து ஜேஎன்கே காஷ்மீர் போன உடனே, நேரா வந்து தீவிரவாதி தாக்குதல் பண்ணுறதுக்கு யாரையும் விட்டுற மாட்டாங்க. அங்கே வந்து அங்கே இருக்கிற பெட்டாலியனில் வந்து மினிமம் ஒரு 1 மந்த் வந்து ட்ரைனிங் கற்றுக் கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற கலாச்சாரம் எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, உணவு முறைகள் எப்படி, இந்த ஐஸ் வீழும்போது பனி வீழும்போது அவங்களுடைய ஃபுட் எப்படி எடுத்துக்கணும், கிளைமேட் எப்படி மாறும், பை சான்ஸ் உடம்பு சரியில்லைனா அதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது 1 மாதம் வந்து அவங்க கிளைமேட்காக மற்ற ட்ரைனிங்காக கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாங்க. இப்ப ராணுவ வீரர்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம்னு ஏதாச்சும் கிடைக்குமா? நீங்க இளைப்பாறுறதுக்கு, இல்ல நண்பர்களோட பேசுறதுக்கு ஏதாச்சும் நேரங்கள் வந்து உங்களுக்கு தரப்படுமா சார்? கண்டிப்பா மேடம். ஃப்ரீ டைம்னா எப்பவுமே ஃப்ரீ டைம் தான் ஆர்மி. ஏன்னா, எப்போ எங்க சான்ஸ் கிடைக்குதோ, அந்த டைம்ல நாங்க ஃப்ரீ பண்ணிப்போம். ஏன்னா, ஒரு ஒரு இடத்துலருந்து ஒரு வேலைக்கு போவோம். இல்ல வேற எதனா டாஸ்க் கிடைக்கும். அந்த டைம்ல சமயத்துல கிடைக்கிற டைம்ல நாங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குமே தவிர, இதுக்குன்னு ஒரு டைம் கிடையாது. 24/24 எப்பவுமே வந்து இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு வந்து ஒரு ஒரு ராணுவ வீரர் வந்து இன்னைக்கு வந்து பாதுகாப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஒரு எல்லை காக்கும் சாமி அவங்க வந்து தூங்காம இருந்ததுனால தான் இந்த நம்மளுடைய நாடு, நம்மளுடைய இந்தியா வந்து தேசம் வந்து இவ்வளோ வளர்ந்து போயிட்டுருக்கு. இப்ப பொதுவாவே பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ராணுவத்துக்கு வந்துட்டீங்க. வீட்ல வந்து நான் ராணுவ வீரர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு, இங்க ஒரு 1 வருஷமோ, 2 வருஷமோ, இல்லன்னா ஒரு 5 வருஷமோ வந்து வீட்ட விட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஒரு கேப்க்கு அப்புறமா நீங்க வீட்டுக்கு போயிட்டு, அந்த ராணுவ உடையில போயிட்டு வீட்ல நிக்கும்போது, உங்கள ராணுவ உடையில உங்க அம்மாவோ, அப்பாவோ பார்த்ததுக்கு அப்புறமா, அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அவங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? நீங்க போய் அங்க நிக்கும்போது எவ்வளோ கம்பீரமா நின்னீங்க சார்? அதாவது 2 வருஷம், 3 வருஷம்லாம் கிடையாது மேடம். அதாவது வந்து ட்ரைனிங் ஃபஸ்ட்டு பேசிக் முடிச்சோன்னே 6 மந்த் பேசிக் முடிச்சோன்னே, அங்க ஒரு 20 டேஸ் லீவ் குடுத்து அனுப்புவாங்க. அந்த 20 டேஸில வந்து எம்ஏஜிலேருந்து நாங்கள் ஊருக்கு வரும்போது, எங்களுடைய டீம் நாங்கலாம் வந்து ஒண்ணா பேசிப்போம். நாங்க போகும்போது அம்மாவுக்கு வந்து துணி எடுத்துன்னு போணும், சாரி எடுத்துன்னு போணும், அப்பாவுக்கு வந்து வேஷ்டி சட்டை எடுத்துன்னு போணும் அப்படின்னு நாங்கள் எல்லாமே பேசி ட்ரைனிங் ஏன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு இவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ கஷ்டத்தை மீறி வரும்போது அப்பா அம்மாவை பார்க்க போகிறோம் இல்லையா, ஒரு வேலை வாய்ப்புன்னு வரும்போது ஒரு இராணுவ வீரராக போய் பார்க்கும்போது அவங்க எதிர்க்க வந்து நாங்கள் யூனிஃபார்ம் போடணுன்ட்டு நாங்கள் அங்கே அந்த டைமில் வந்து யூனிஃபார்ம் போட்டு அப்பா அம்மா எதிர்க்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அது ரொம்ப மறக்க முடியாத நாட்கள். அது சொன்னாலும் புரியாது. அது ரொம்ப மிக மிக சந்தோஷமான விஷயம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுடைய தாத்தாவ பார்த்தும், அப்பாவ பார்த்தும் வந்து ராணுவ வீரர் ஆகணும்னு ஆசைப்பட்டு, ஒரு ராணுவ வீரராவே ஆகிட்டீங்க. 17 வருஷம் வந்து ராணுவத்தில வந்து இருந்திருக்கீங்க. உங்கள பார்த்து உங்களுடைய நண்பர்களுடைய பையனாகட்டும், இல்லன்னா உங்க தெருவுல யாராச்சும் வந்து, "நானும் உங்கள மாதிரி வந்து ராணுவ வீரர் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே வந்து சொல்லுவாங்க இல்லையா? "நீங்க எனக்கு வந்து உதவி பண்ணுங்க. எப்படி ராணுவ வீரர் ஆகணும்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க இல்லையா? அந்த மாரி கேட்டுருக்காங்களா சார்? கண்டிப்பாக மேடம் கேட்டிருக்காங்க. நான் ரிட்டயர் ஆகிட்டு வந்த பிறகு இங்கே கம்மோன்பேட்டில் வந்து இங்கே இப்போ கூட போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்லாம் பண்ணும்போது இங்கே ஓடிட்டு இருந்த ரன்னிங் இராணுவத்துக்கு போகணுன்ற ஒரு மாணவர்கள்லாம் வந்து ஒரு 10 பேர் வந்து 12 பேர் வந்து கேட்கும்போது நானும் வந்து நீங்கள் நான் இராணுவத்துக்கு போகணும் அப்படின்னும் போது தான் இந்த ரெட் ரோஸ் வாரியர்ஸ் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து இன்றைக்கி வந்து சுமார் ஒரு 69 மாணவர்கள் இங்கே போயிருக்காங்க. அதனுடைய எப்போ வந்து அந்த மாணவர்கள் கேட்டாங்களோ அன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் ரெட் ரோஸ் வாரியர்ஸ். எத்தன வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க சார் இது? 2019 நாங்கள் வந்து டீம் ஃபார்ம் பண்ணும்போது ரெட் ரோஸ் வாரியர்ஸ் பண்ணும்போது இங்கே கிரவுண்டும் கிடையாது. இங்கே எங்களுடைய கோவில் ஊருடைய கோவில் மானியத்தில் கிரவுண்ட் ரெடி பண்ணி அன்னை இருந்த வந்து கலெக்டர்
ராமன் சார் வந்து அதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே ட்ரைனிங் ப்ரொஃபஸரில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஆரம்பத்துல ஆரம்பிக்கும்போது ஒரு 5 பசங்களோ, ஒரு 10 பசங்களோ தான் இருப்பாங்க. ஆனா வந்து போக போக வந்து பசங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுக்கேத்த மாரி வந்து நம்மளுடைய டெக்ஸ்டைல்ஸும் வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா வந்து பசங்க வர வர வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள குடுக்கணுன்றதுக்காக, அந்த அமைப்பாகட்டும், அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கறதுக்கான எக்யூப்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் நம்ம வாங்கணும் இல்லையா? அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும் எவ்வளோ நாட்கள் ஆச்சு சார்? 2019லேருந்து 2025 வந்துச்சு. இந்த குறிப்பிட்ட நாட்கள் வந்து இந்த போயிருந்த மாணவர்கள், அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி, அது இல்லாமல் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா, இந்த அப்ஸ்டிக்கல்லாம் வாங்குறதுக்கு வந்து நான் ரிட்டயர் ஆகிட்டு வந்த பிறகு அந்தவுடைய காசை வச்சு அப்ஸ்டிக்கல்லாம் வந்து ரெடி பண்ணோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, அப்போ வந்து ஹாஸ்டல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு இராணுவ வீரர்கள் போனோம் அப்படின்னும்போது, அவங்களுக்கு முழுமையாக வந்து இங்கே கற்றுக் கொடுக்கணும். எந்த ஒரு இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் போனால் ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்தால் அந்த ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஜுகேஷன் கம்மியாக இருப்பான், ரன்னிங் கம்மியாக இருப்பான். அதுக்காக வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெளியேருந்து இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க மாணவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, நல்லா ட்ரைனிங் இருக்குது, நான் என்னுடைய அப்பா அம்மா பேரண்ட்ஸ் கூட்டு வந்து என் பையனை வந்து இங்கே சேர்க்கணும் அப்படின்னும்போது ஹாஸ்டல் இல்லாத தருணமும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹாஸ்டலும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் முழுக்க வந்து இங்கே வந்து நம்மளுடைய ஹாஸ்டல் வந்து தங்கி படிக்கிறாங்க. இப்போ வந்து நீங்க வந்து ராணுவத்துல 17 வருஷமா வேலை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே தான் ரிட்டயர் ஆயிட்டீங்க இல்லையா? ஏன் சார் ரிட்டயர் ஆனீங்க? நாட்டுக்காக 17 வருஷம் சர்வீஸ் முடித்தேன். இப்போ வந்து இந்த மண்ணுக்காகவும் சில சோசியல் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எங்களுடைய டீம் வச்சு பனை விதைகள் 10,000 பனை விதைகள் நட்டிருக்கோம். ஒரு 50,000 மரக்கன்று நட்டிருக்கோம். அது இல்லாமல் எங்களுடைய ஸ்டூடெண்ட் மாணவர்கள் வந்து எமர்ஜென்சி பிளட் டொனேட்லாம் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ஒரு சோசியல் ஒர்க்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப எனக்கு நாட்டில் சேவை பண்ணதை விட இங்கே பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்க ராணுவத்தை விட்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் வந்து அந்த ராணுவத்தையும், அந்த இடத்தையும், அந்த குளிரையும், அங்க இருக்கக்கூடிய உணவையும் வந்து மிஸ் பண்ற மாரி உணர்வு இருக்கா சார்? கண்டிப்பாக மேடம். ஏன்னா இன்றைக்கி என்னோட சர்வீஸ் பண்ணவங்களாம் வந்து இப்போவும் சர்வீஸில் இருக்காங்க. எப்போயுமே வந்து இந்த பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் எதுனா இருக்கட்டும், நண்பர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க, இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து ஃபோன் பண்ணும்போது நானே